அன்பானவர்களே, இன்று ஒரு கேள்வி. நமது நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோமா? அல்லது நாம் பெற்ற ரட்சிப்பு நம்மை நற்கிரியைகள் செய்ய தூண்டுகிறதா? நாம் கனிகள் கொடுப்பதனால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறாரா? இல்லாவிட்டால் நாம் பெற்ற ரட்சிப்பு நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படியாக நம்மை ஏவுகிறதா? வாருங்கள் இதை குறித்து சற்று சிந்திப்போம். பிரியமானவர்களே, இன்று பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த தீத்து நிருபத்திலே தேவன் சபையை பற்றி என்ன விரும்புகிறார் என்பதை குறித்த ஒரு அருமையான ஓவியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் 1ஆம் அதிகாரத்தில் சபையானது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று பார்த்தோம். 2ஆவது அதிகாரத்திலே சபையானது ஆரோக்கியமான உபதேசத்தை உடையதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் சபையானது நற்கிரியைகளை செய்கிறதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். தீத்து 3:1, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும். சபையின் உறுப்பினர்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து போகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் என்கிற கருத்தை இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலேயே பவுல் சொல்கிறார். இப்படிப்பட்ட உறுப்பினர்களே சபை ஊழியராக இருக்க வேண்டும் என்றும் தேவன் வாஞ்சிக்கிறார். ஒரு விசுவாசியானவன் தான் வாழும் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். தேவனோடு உள்ள நம்முடைய உறவிற்கும் தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைக்கும் சட்டத்தால் பிரச்சனை வராத வரை அதற்கு கீழ்ப்படியத்தான் செய்ய வேண்டும். நாம் அநேக சட்டத்திட்டங்களை மிகவும் கவனக்குறைவாக எடுத்து விடுகிறோம். உதாரணமாக, ஒரு வழிப்பாதையிலே நாம் மீறி நுழைந்து சென்று விடுகிறோம். வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்கிற பலகை வைத்திருக்கும் இடத்திலேயே நம்முடைய வாகனங்களை நிறுத்தி வைத்து விடுகிறோம். இது போன்ற அநேக சட்டங்களை நாம் மதிக்காமல் அல்லது நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறோம். இது எல்லாமே தவறுதான். நாம் அதிகாரங்களுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதே வேளையில் மற்றொரு காரியம் நமக்கு பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இடையூறாக சில வேளைகளிலே சட்டத்திட்டங்கள் வரலாம். அந்த வேளையில் நாம் என்ன செய்வது? நாம் தேவனுடைய சத்தியத்திற்கே கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தை பிரசங்கித்து அற்புத அடையாளங்களை செய்த பொழுது மத தலைவர்கள் அவர்களை இயேசுவின் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். ஆனால் அதற்கு அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படியவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடியும் வரை உள்ள வசனங்களிலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நீங்கள் செய்தது என்ன என்று மத தலைவர்கள் அவர்களை வினவிய பொழுது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் கொடுத்த பதிலைத்தான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்றார்கள். அமர்மையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பரலோக சட்டமே முக்கியம். நம்முடைய சபை ஆராதனையிலே உள்ள பிரசங்கத்திலே இந்த காரியத்திற்காக ஒரு 10 நிமிடமாவது ஒதுக்க வேண்டும். சபை உறுப்பினர்கள் சட்ட திட்டங்களுக்கு எவ்வாறு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லும் காரியங்களை போன்றவற்றை விளக்கி கூற வேண்டும். நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒரு மனிதனுக்கு அல்ல, ஒரு அலுவலகத்திற்கு அல்லது ஒரு துறைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். நீங்கள் ஒருவேளை ஒரு அதிகாரியை மதிக்க தவறுவீர்கள் என்றால் நீங்கள் அந்த அதிகாரியை அல்ல, அந்த அதிகாரி பணிபுரியும் அந்த துறையை மதிக்கவில்லை என்றே அர்த்தம். அந்த அதிகாரிகள் இல்லாமல் அந்த நிர்வாகம் குழம்பி போய்விடும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே நாம் அதிகாரிகளை, சட்ட திட்டங்களை மதிக்க வேண்டும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அடுத்ததாக இந்த இடத்திலே நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. தேவனை பின்பற்றுகிறவர்கள் அரசியலிலே ஈடுபடலாமா, ஈடுபடக்கூடாதா என்பதுதான் அது. சபையில் உள்ள ஒரு தனிப்பட்ட மனிதன் அரசியலிலே ஈடுபடுவது தவறல்ல. அதற்காக தீவிரமாக இறங்க வேண்டும் என்பது அவசியமல்ல. ஆனால் சபையானது அரசியலிலே இறங்கக்கூடாது. அதே வேளையில் ஆவியானவர் சபைகளில் வல்லமையாக செயல்படும் பொழுது வல்லமையான ராஜாக்கள், ஆட்சியாளர்கள் புறப்படுவார்கள் என்பது வரலாறு கண்ட உண்மை. உதாரணமாக, இங்கிலாந்திலே வெஸ்லியன் இயக்கம் ஏற்பட்ட பொழுது போதகர் வெஸ்லி அவர்கள் இங்கிலாந்து ராஜாவையோ சபையையோ சீர்திருத்தம் செய்ய முயற்சி செய்யவில்லை.
அவர் வெளியே சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அநேக மாற்றம் அடைந்தார்கள். அநேக பெரும் தலைவர்கள் தன்னுடைய பாவ வழியிலிருந்து மனம் திரும்பினார்கள். குடிகாரர்கள், சூதாட்டக்காரர்கள், ஏழைகள் மீது கரிசனை இல்லாதவர்கள் போன்றோர் எல்லாரும் தேவனிடத்திலே திரும்பினார்கள். அவர்கள் எல்லாரும் தொழிலாளர் நலனுக்காக பாடுபட ஆரம்பித்தார்கள். இவ்வாறு வெஸ்லி இயக்கத்தோடு சேர்ந்து இவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். எனவே தொழிலாளர் நலனுக்காகவும் குழந்தை தொழிலாளர் பிரச்சனைகளை காக்கவும் சட்டம் இயற்றப்பட்டது. ஆமர்மையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தலைவர்கள் தேவை. இவர்கள் சபைகளில் இருந்தே உருவாகிறார்கள். சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் என்று வசனத்திலே பார்க்கிறோம். சபையானது தனது உறுப்பினர்களுக்கு நற்கிரியைகளை செய்ய உற்சாகப்படுத்துகிறதாக, கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். எனவே ஒரு சபையானது நற்கிரியைகளை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்வதற்கென்று மாதந்தோறும் நிதியை ஒதுக்கி வைக்கிற ஒரு சபையாய் இருக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து எதிர்மறையான காரியங்கள் சிலவற்றை 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாயும் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இங்கே ஒருவனையும் தூஷியாமலும் என்று வாசிக்கிறோம். நாம் ஒருவனையும் நிந்திக்காமல், அதே போல மற்றவர்களை குறித்து குறைத்து கூறப்பட்ட காரியத்தை மீண்டும் எடுத்து கூறாமல் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை கேட்கிற காரியத்தை எல்லாம் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் கேட்ட காரியத்தை திரும்ப கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதுவும் பாவம்தான். இதை குறித்தே பவுல் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்டதை திரும்ப கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அநேக தீமையான கருத்துக்கள் ஒருவரை விட்டு ஒருவராக அது உண்மை என்று சொல்வதற்கு ஆதாரமே இல்லாமலும் கடந்து போகிறதை இந்நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஆதாரம் இல்லாமலேயே இப்படிப்பட்ட வதந்திகள் பெரிய காரியங்களை செய்துவிடும். ஒரு சிலர் தங்கள் காதுகளிலே வந்து யாராவது எதையாவது முணுமுணுத்தாலும் உண்மை என்று நம்பி விடுவார்கள். இருந்த போதிலும் சபையின் மூப்பர்களிலே ஒருவர் தீமையான காரியங்களை செய்கிறார் என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் சபைக்கு இருக்குமானால் அவருடைய பெயரை வெளியிட வேண்டும். அவர்களை அழைத்து கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் இவ்வாறு தீமை செய்தவர்களை தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்கலாம். கண்ணானாகிய அலெக்சாந்தர், பிகல்லு, இமனேயு, பிலேத்து போன்ற பெயர்களை பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போய்விட்டதாகவும் பவுல் சொல்ல நாம் கேட்கிறோம். சரி, இப்பொழுது தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். ரட்சிக்கப்படாதவர்களை பற்றிய ஓவியம் இது. இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பு எப்படி இருந்தோம் என்பதை பற்றிய ஒரு விளக்கம்தான் இது. நாம் புத்தியினராக, கீழ்ப்படியாதவர்களாக, வழிதப்பி நடக்கிறவர்களாக, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக, துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாக, பகைக்கப்படத்தக்கவர்களாக, ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாக நாம் இருந்தோம். இதுவே இழந்து போன உலகத்தின் ஒரு ஓவியமாயிருக்கிறது. நீங்கள் ஒரு அவிசுவாசியின் வீட்டிற்கு சென்றால் இந்த காரியங்கள் அனைத்தையும் உங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். எந்த அலுவலகத்திலும், வியாபாரத்திலும், தொழிற்சாலையிலேயும் இந்த காரியங்களை காண முடியும். சரி, இது கூட பரவாயில்லை. இந்த காரியங்கள் சபைகளிலும் விசுவாசிகளின் மத்தியிலும் காணப்படுவதுதான் பரிதாபமான காரியமாகும். இங்கே பொறாமை மற்றும் குறை கூறுதல், வெறுத்தல் போன்றவையெல்லாம் அன்பு என்ற வெள்ளி முலாமினால் பூசி மெழுகப்பட்டிருக்கிறது. அன்பு என்ற போர்வைக்குள்ளே அவைகள் மறைந்து கிடக்கிறது. ஏனென்றால் இவர்கள் தேவ பிள்ளைகள். உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் வேண்டாமா? சபைகளிலே ஏகப்பட்ட பிரிவினைகள், குழுக்கள் காணப்படுகிறதை இந்நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் சபை விசுவாசத்திலே பெருகி இருப்பதாக பெருமை பாராட்டுவார்கள். இது கிறிஸ்துவின் நாமத்திற்கு நிந்தனையை கொண்டு வரக்கூடிய காரியமாகும். இந்த வசனத்திலே கூறப்படும் செய்தி அவிசுவாசியை பற்றியதாகும். இது உங்களையோ என்னையோ பற்றி கூறப்படுகிற செய்தியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், தொடர்ந்து 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன்.
நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கவனித்தீர்களா? நாம் செய்த நீதியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. வசனம் 3 கிறிஸ்துவுக்குள் வரும் முன்னர் நாம் எவ்வாறு இருந்தோம் என்பதை குறித்து பார்த்தோம். நாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் வந்தவுடன் பரலோகம் சென்று விட்டோம் என்று நினைக்கக்கூடாது. இந்த பூமியிலே தான் வாழுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் முன்பு செய்த பாவமான காரியத்தையே மீண்டும் திரும்ப செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதியாக இல்லாவிட்டால் பழைய வாழ்க்கைக்கே நினைத்தவுடன் நாம் திரும்பி விடுவோம். ஆகவே மிக கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம் புத்தாண்டின் துவக்கத்திலே எடுத்துக்கொள்ளும் புதிய தீர்மானங்களினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்துவிட முடியாது. அவற்றை கை கொள்ளுகிறதுனாலேயே முன்னேற முடியும். நீங்கள் நியாயமான காரியங்களை, நல்ல காரியங்களை, உதவிகளை செய்வதின் அடிப்படையிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார் என்றுதான் 5ஆம் வசனத்தில் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று செலுத்தினதினாலே தேவன் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்க சித்தமானார். அவருடைய இரக்கம் இந்த ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தியது. அவர் தமது இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அதாவது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் அவரால் இப்பொழுதே உங்களை ரட்சிக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். அவர் விலைக்கிரயத்தை செலுத்திவிட்டார். தன்னுடைய நீதியை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். மேலும் மறு ஜென்மம் முழுக்கினாலும் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த முழுக்கு கழுவுதலை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் சுத்திகரிப்பிற்காக தொட்டி அமைக்கப்பட்டிருந்ததை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த மறு ஜென்ம கழுவுதலை குறித்து இயேசு கிறிஸ்துவும் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் கூறுவதை நாம் வாசிக்கலாம். யோவான் 3:5 என்ன சொல்கிறது? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தண்ணீர் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. தேவனுடைய வசனமே உங்களை கழுவ முடியும். இதற்கு பரிசுத்தப்படுத்தும் சுத்திகரிக்கும் வல்லமை இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்துவதால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறான். இந்த விதமாகவே நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அடுத்ததாக இந்த 5ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரே நம்மை புதிதாக பிறக்க வைக்கிறார் என்பது தெளிவாகிறது. சரி, தொடர்ந்து தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை பாருங்கள். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் விசுவாசியின் மிகப்பெரிய நம்பிக்கையை குறித்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சபைக்காக வருகிறதை நம்புகிற விசுவாசமே அந்த பெரிய நம்பிக்கை. மேலும் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் என்று 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் எதை செய்தாலும் சம்பூர்ணமாக, முழுமையாக, மீதி வரும்படியாக செய்கிறதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே அதை உணர்ந்திருக்கிறீர்களா? நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் கிரியை செய்ய நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி தேவன் செய்த காரியங்களை சற்றே நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்களா? தேவன் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுகிறவர். தீத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறான் என்பது சத்தியமான ஒரு காரியம். ஆனால் அதற்காக அவன் நற்கிரைகளை செய்கிறதிலிருந்து விலகி இருந்துவிட முடியாது. நாம் நற்கிரைகளை செய்கிறதுனால் ரட்சிக்கப்படுவதில்லை.
நற்கிரிகளை செய்யும்படிக்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே கூறியிருக்கிறார். தீத்து இந்த காரியத்தை அவர்களுக்கு உறுதியாக போதிக்க வேண்டும் என்றும் பவுல் தீத்துவிடம் கேட்டுக்கொள்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னர் தான் நற்கிரியைகளை குறித்து தேவன் உங்களோடு பேசுவார். அதற்கு முன்பு வரை உங்களுக்கு நற்கிரியைகளை குறித்து தேவன் ஆர்வம் காட்டப் போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் நற்கிரியைகள் என்று அழைக்கிறது அவருடைய பார்வையிலே குப்பையை போல இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வேத புத்தகம் உங்கள் அருகிலே இருக்கும் என்றால் நீங்களே எடுத்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய நீதி எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையை போலத்தான் இருக்கிறது. அவர் உங்களுடைய சுய நீதியை விரும்புகிறதில்லை. அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அப்படியே மனம் திரும்பி வந்தால் அவர் உங்களை ரட்சிப்பார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக சில காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஏதாவது நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று உங்களை தேவன் கேட்பதில்லை. நீங்கள் தேவனுக்காக என்ன செய்யக்கூடும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின் நீங்கள் தேவனுடைய பிள்ளையான பிறகு நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் அந்த நல்ல பணியிலே நீங்கள் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். இங்கே நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்வதை நாம் கவனித்தோம். நாம் பார்த்த இந்த காரியங்களை மனதிலே கொண்டு நாம் சிந்தித்து நம்முடைய வழிகளை ஆராய்ந்து தேவனுக்காக கிரியை செய்வதிலே கவனமாய் இருக்கும்படியாக நமக்கு சொல்லுகிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வாருங்கள். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அதற்காக வாக்குவாதத்தினாலே நாம் அதை செய்ய வேண்டும் என்பதில்லை. இதனாலே சிறந்த பயன் ஏதும் ஏற்பட போவதில்லை. அவ்வாறு செய்வதனாலே நாம் எவரையும் கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்திவிட முடியாது. நீங்கள் ஒரு மனிதரை உங்கள் வாக்குவாத திறமையினாலே வென்று விடுவீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது அந்த மனிதனுடைய இருதயத்தை தொடப்போவதில்லை. ஆகவே அவன் கிறிஸ்துவண்டை வரப்போவதில்லை. மேலும் புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகுங்கள் என்றுதான் வாசிக்கிறோம். ஆகவே சில காரியங்களிலே நாம் தலையிட்டு செயல்படக்கூடாது. ஒரு ஊழியர் இவ்வாறு கூறியிருக்கிறார், நான் அநேக புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் சில காரியங்களை குறித்து வெளியிடுகிறதில்லை. சிலர் சாத்தானை பற்றி ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுங்கள் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நான் அதை வெளியிடப் போவதில்லை. நான் அந்த காரியத்திலே தலையிடவும் விரும்பவில்லை. அதற்கு மாறாக மக்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தே புத்தகம் வெளியிட விரும்புகிறேன் என்று சொன்னார். இதற்காக அவர் கொடுக்கிற காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனோடு இருந்தால் எந்த ஒரு பிசாசும் அவனை அண்ட முடியாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டும் என்பது அவசியமானதாக இருக்கிறது. மற்றவை நம்மை வழிவிலகச் செய்யக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்திலே விட்டு விலகக்கூடிய காரியத்திலே என்று சொல்லுகிறார். தொடர்ந்து தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்கிறார். வேத புரட்டர்களோடு நாம் ஐக்கியப்பட்டு செயல்பட வேண்டும் என்பது தேவையில்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிரான கருத்துக்களை உடையவர்களோடு கூட நாம் ஒத்துப்போக வேண்டும் என்பது அவசியமில்லை. நாம் அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றுதான் வசனம் சொல்கிறது. அவர்களை தனியே விட்டு விடுங்கள், அவர்களை புறக்கணித்து விடுங்கள். வசனம் 11 பாருங்கள். அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. இந்த வேத புரட்டன் யார் தெரியுமா? இவன் சத்தியத்தை அறிந்தவன், அதிலிருந்து பின்வாங்கினவன். ஆகவே இவர்களுடைய பேச்சு மிகவும் வஞ்சனையானதாய் இருக்கும். இவர்கள் வேதத்தை புரட்டி பேசி
மற்றவர்களும் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போக பாடுபடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனங்கள் 12 முதல் 14 வரை பார்க்கும் பொழுது நற்கிரியைகளை குறித்து மீண்டும் இங்கே பவுல் இறுதியாக சொல்லுகிறார். நம்முடையவர்களும் கனியற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். இந்த இறுதி பகுதி நமக்கு தெளிவாக சொல்வது என்ன? இதை நாம் பழகி கொள்ள வேண்டும். இது தானாக வந்து விடுகிற ஒரு காரியம் அல்ல. அநேகர் இதை எளிதான காரியமாய் எண்ணுகிறார்கள். தேவன் எதை நற்கிரியைகளாக கருதுகிறார் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பின்னர் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம். தொடர்ந்து 15ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்த வசனத்தோடு இந்த வேத பகுதி நிறைவடைகிறது. நாம் தொடர்ந்து இந்த தீத்து நிறுவத்தை மீண்டும் ஒரு முறை தனியே உட்கார்ந்து வாசித்து தியானித்து நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். நம்மை ஆண்டுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தீத்து நிருபத்தையும் நாங்கள் முறையாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த இளம் ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இவைகளை பின்பற்றி சாட்சியுள்ளோர் வாழ்க்கை வாழ உதவி செய்தரலும். இந்த காலங்களிலே திருச்சபைக்குள்ளே ஊடுருவி இருக்கிற பலவிதமான தவறான காரியங்களை அவர்கள் கைக்கொள்ளாமல் பின்பற்றாமல் அவைகளிலே சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை தனிப்பட்ட விதத்திலே வாசிக்கும் பொழுதும் யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நீர் உணர்த்துகிறீரோ அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய தீத்து நிருபத்தை எங்களோடு இணைந்து கற்றுக்கொண்ட உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறுகிறோம். நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களோடு மறவாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலம் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை, ஆசீர்வாதம் என்றும் என்றும் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன். தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் என்ன செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் என்ன செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ, நற்கிரியைகளை செய்ய. ஆப்ஷன் பி, வேத ஆராய்ச்சி செய்ய. ஆப்ஷன் சி, தான தர்மம் செய்ய. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். தீத்து புத்தகத்தின் இறுதி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானித்தது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் கேட்ட காரியங்களை கேட்பதும் தியானிப்பதும் மட்டுமல்லாமல் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களாகவும் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டதை நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையால் மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கனிகளால் மட்டுமல்ல, நம்முடைய நற்கிரியைகளாலும் நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்போம். அதன் மூலம் தேவனை அறியாதவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4.